மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட ப்ரொடியூசர் மதன் பேசுகிறேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த டைட்டில் என்னைக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோமோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்துக்கான ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன், க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்ம ரிலீஸ் ஆகிற டைமுக்கு வந்திருக்கோம். ஸோ September 6 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தில் என்ன எதிர்பார்த்துட்ருப்பீங்களோ, ஜென்ரலாக ஒரு சிவகார்த்திகேயன், ஒரு சத்யராஜ் சார், ஒரு சூரி, 3 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க காம்பினேஷனில் படம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? கண்டிப்பாக ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி எதிர்பார்ப்போம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ இது ஒரு 100% ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலியில் சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தோற்றதில்லை. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும். ஸோ அதில் இவங்க 3 பேர் இல்லாமல் இமான் சாரோட மியூசிக்கு ஏற்கனவே இந்த படத்தில் இருக்க சாங்ஸ் எல்லாமே ஆடியோவாக ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த சாங்ஸ் விஷுவலாக பாலு சாரோட கேமரா ஒர்க்கில் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் தியேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக பாடல்களுக்கு தியேட்டரோட எந்திரிச்சு போகாமல் பாடல்களையும் சேர்த்து ரசிப்பாங்கங்கிற நம்புகிறேன். அடுத்தது டைரக்டர் பொன்ராம், அவர் இந்த ஸ்கிரிப்டில் என்ன சொன்னாரோ, அதாவது கதை என்ன சொல்லி இந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோமோ அதோட 3 மடங்கு அவுட்புட் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட டைரக்டர் பொன்ராம் பேசுகிறேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இது ஒரு சீரியஸான விஷயத்துக்காகவோ, ஒரு நாட்டுக்கு கருத்து சொல்கிறதுக்காகவோ, ஒரு விஷயத்தை இது பண்ணுறதுக்காகவோ நாங்கள் உருவாக்கலை. சந்தோஷமாக சிரிக்கணுங்கிறது தான் எங்களோட இந்த சங்கத்தோட நோக்கமே. உலகத்தில் சிரிக்க வைக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட சிரிங்க எல்லாம் சரியாக போகுவாங்க. நாங்கள் அந்த வேலையை தான் செய்கிறோம். இந்த படத்தில் படம் பார்க்க வரவங்க அத்தனை பேரும் சிரிக்க வைக்கிறது தான் எங்களோட வேலையாக இருக்கணும். ஸோ அந்த நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட படம் தான் அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படத்துக்கு சங்கத்தோட தலைவராக சிவகார்த்திகேயன் போஸ்ட் பாண்டியா நடிச்சிருக்காரு. சத்யராஜ் அவர் எதிர்கட்சி தலைவராக சத்யராஜ் சிவனாண்டியார் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இந்த சங்கத்துக்கு செயலாளர், பொருளாளர், மற்ற எல்லா பதிவும் வச்சிருப்பாரு கோடி. அவர் இந்த கேரக்டர் மெயினாக பண்ணியிருக்காரு. ஸ்ரீ திவ்யான்னு சொல்லி ஹீரோயினி அவங்க இந்த படத்தில் சத்யராஜோட பொண்ணாக நடிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் யங்ஸ்டர்ஸ் குரூப்புக்கும் சத்யராஜ் சார் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் குரூப்புக்கும் ஊரில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வரும். இதுக்கு நடுவில் இந்த ஹீரோயின் இருப்பாள். இது யார் என்ன கனெக்ஷன் தான் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட். சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஊரில் பயணமாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்குமே அடங்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது, ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, நல்லவங்களும் கிடையாது. ஸோ இன்பிட்வீன் அந்த மாதிரி கேரக்டர் வாழ்ந்துட்டு ஒரு கேரக்டர். இதோட இன்னொரு வருஷம் தான் சத்யராஜ் சார். அவர் பெரிய மனுஷன், பார்க்குறது பெரிய மனுஷனாக இருப்பார். ஆனால் அவர் எப்போ சிரிப்பார், எப்போ காமெடியாக நடிப்பார், எப்போ சீரியஸாக இருப்பார் யாருக்குமே தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்குள்ள எல்லாருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். என்னென்னா எல்லாருமே விளம்பரத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ விளம்பரம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க ஃபுல்லாக தேனி தான். தேனியில் தான் இந்த படத்தை ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். திருச்சியில் ஒரு 10 days ஷூட் பண்ணோம். ஏன்னா இந்த ஊர் வழக்கு கதைப்படி என்னென்னா, ஒரு கிராமத்தில் 4-way ட்ராக் போடுறாங்க. அந்த 4-way ட்ராக் போடுறதுனால அந்த ஊரில் என்னென்ன எப்படிலாம் சேட்டை பண்ணுறாங்க, எந்தளவு டெவலப் ஆகுது, டெவலப் பண்ணாலும் இவங்களை யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவங்களுக்கு பேசிக்காக திமிரு வர காரணமே அந்த ஊரில் 4 ரோடு போட்டு அந்த ஊர் சூப்பராக நீட் ஆனதுக்கப்புறம் பேச்சில் எல்லாம் திமிராகி போகும். ஸோ அதனால் எங்களுக்கு 2 விஷயம் லொக்கேஷன் தேவைப்படுச்சு. நல்ல க்ரீனான லொக்கேஷனாக இருக்கணும், அதே சமயம் அந்த ஏரியாவில் 4 4-way ட்ராக் போகிற மாதிரி வேணும். ஸோ அது ஒன்றா கிடைக்கல எங்களுக்கு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே தேனியில் எடுத்தோம். திருச்சியில் ஒரு 10 days எடுத்தோம். அந்த படத்துக்கு இமான் சார், யுகபாரதி 2 பேரோட நான் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் போகும்போது ஒரு சின்ன பயத்தோடு தான் சாங் நல்லா வருமா, நல்லா வராதா, ஐயோ நல்ல சாங் வேணுமேனு அவர் சொன்னால் அது பயம் சிரிப்பார். ஏன்னா உங்களுக்கு மட்டும் நான் பாட்டு கொடுத்துட்டு நான் விளைவிக்கிற மாதிரி சொல்கிறீங்க, நானும் தாங்க அதில் இருக்கேன், கண்டிப்பாக நல்ல சாங் தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி ஒவ்வொரு சாங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஊதா கலர் பண்ணு கிடச்சிது. அது கிடச்சதுக்கப்புறம் அடுத்த சாங் கிட்டு கொடுக்கணும், அடுத்த சாங் கிட்டு கொடுக்கணும், இப்படி எல்லாமே போராடினோம். அது நினச்ச மாதிரி 4 சாங் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது இல்லாமல் RR பண்ணும்போதும் சும்மா இருக்குல்ல இமான் சார், அங்கேயும் ஒரு சின்ன குட்டி சாங் போட்டு, ஸோ அந்த சாங் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஆடியோவாக எல்லா சைடும் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு இமான் சார். கூட லிரிக்ஸ் சைடு எல்லா பாட்டுமே யுகபாரதி எழுதி கொடுத்தாரு. இந்த பாட்டுக்கு 4 சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு தினேஷ் மாஸ்டர், அண்ட் 1 பாபா பாஸ்கர். இந்த படத்துக்கு வரவங்க கண்டிப்பாக நல்லா சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். ஏன்னா இதில் பண்ணியிருக்க மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே ஹியூமரை பேஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க.
அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு காமெடி படம் கண்டிப்பாக இருக்கும். சந்தோஷமாகுங்க, சந்தோஷமாக போய் போகலாம். தேங்க்ஸ்.